ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாடகை வீட்டில் தமிழகம் முழுவதுமே வாடகை வீட்டில் குடியிருப்புகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அனைவருமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அறிவிப்புலாம் தெரிஞ்சிருக்காங்க. வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாகவே இருக்கு இல்லையா. ஓனர்களுக்குமே வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுமே நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் விதமாக தான் இப்போ தமிழகம் முழுவதுமே ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இது மாதிரி மத்திய அரசு மற்றும் மாநில அரசு வெளியிடக்கூடிய முக்கியமான அறிவிப்பெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலைக்காக அந்தந்த ஊருக்கு சென்று வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாகவே இருக்கு இல்லையா. எங்கு சென்றாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேரெல்லாம் வீடு வாங்க முடியாமல் இருப்பாங்க. அவர்களாம் வாடகை வீட்டில் எப்பவுமே வாழ்நாள் முழுவதுமே இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஒரு சில பேருக்கெல்லாம் இருக்கு. அவர்களாம் கட்டாயமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கிய சட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் வீட்டு உரிமையாளர்களுக்குமே பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சண்டையாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ இதை அனைத்துமே கவனித்து தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்புகளை கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பைப் ஒடிஞ்சிச்சு, அதே மாதிரி பல்ப் எரியல, இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் கழிவறை சுத்தமாக இல்லை, இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் ஓனர்களுக்குமே வாடகையாளர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாகவே போயிருக்கக்கூடிய நிலையில் இதிலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களும் வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னா அப்படின்னா இது இந்த வீடியோ உங்களுக்கான ஒரு வீடியோவாக தான் இருக்கப்போது. இப்படி நீங்கள் வீட்டில் நிறைய பஞ்சாயத்து நடந்தது அப்படின்னா இந்த வீடியோ கட்டாயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, உங்களுடைய ரிலேட்டிவ் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு தான் வாடகை வீட்டில் எந்த செலவை பார்த்தீங்கன்னா ஓனர் செய்யணும், எந்த செலவை நீங்கள் செய்யணும், சட்டம் என்ன சொல்லுது, இது அனைத்துமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்குமே தெரியும் இல்லையா, நம்ம ஊரில் எல்லாருமே பண்ணுறது முதல் தப்பு வாடகை ஒப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஒழுங்காக நம்ம படிக்காமல் கொடுத்தவனே நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். அதில் என்ன எழுதியிருக்காங்க, என்னென்ன விதிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்றத எதையுமே பார்க்காம நாம் பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கவனிக்காமல் ஓனர்கள் பார்த்தீங்கன்னா வைத்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பஞ்சாயத்தாக இருக்கும். இதன் பஞ்சாயத்து நடக்கக்கூடிய நிலையில் தான் இப்போ அதிரடியாக தமிழக அரசு ஒரு முக்கிய 5 விதமான மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது, நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெண்டில் அக்ரிமெண்ட்டில் பழுது பார்ப்பது செலவுகள் பற்றி என்ன எழுதியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய பழுதுகளை ஓனர் செய்யணுமா, சின்ன சின்ன பராமரிப்புகளை வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கவனித்து கொள்ளணுமா, அக்ரிமெண்ட்டில் இறுதியானது என எப்படி பார்த்தீங்கன்னா அந்த அக்ரிமெண்ட்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எந்த செலவுகளை எல்லாம் கட்டாயம் வீட்டு ஓனர் செய்யணும், லிஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அறிவிப்பு தான். வீட்டில் சுவரில் பார்த்தீங்கன்னா பெரிய விரிசல் ஏற்பட்டாலோ, கூரையில் பாதிப்பு இருந்தாலோ அது ஓனர் பொறுப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி நீங்கள் குடியிருக்கும் போது பொதுவாக ஓனர் பெயிண்ட் அடித்து தர வேண்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய ஏதாவது சேதம் ஏற்பட்டாலோ அதெல்லாம் அனைத்துமே நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டில் தமிழக அரசு சட்டத்தில் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் நீர் கசிவு, அதே மாதிரி மேல்நிலை தொட்டிகள் பார்த்தீங்கன்னா பழுது, அதே மாதிரி சுவர்களில் ஏற்படும் தண்ணீர் கசிவு மற்றும் மெயின் பைப்புகளில் ஏதான பிரச்சனைகள் உடைந்தாலோ உடனடியாக பார்த்தீங்கன்னா ஓனர்களுக்கு நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லலை அப்படின்னா உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா அனைத்து செலவுகளுமே உங்களுடைய முன்பணத்திலேருந்து கழித்து கொள்ளப்படும். பார்த்தீங்கன்னா அனைவருமே நீங்கள் எதனா பெரிய பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்லிட்டாலே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் மொட்டை மாடியில்
புது படிக்கட்டுகளை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிப்பது ஓனரினுடைய ஸோ கடமை. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்களுக்கு என்ன கடமை அப்படின்னா பொது படிகள் பொது இடத்துலலாம் இருக்கக்கூடிய அனைத்துமே சுத்தம் செய்ய வேண்டியது ஓனருடைய கடமையாக வந்து இருக்குது. இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் பயன்படுத்தும் போது பழுதையும் குழாய் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குழாய் வாசர் மற்றும் போன்ற பல பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டது அப்படின்னா ஸோ அது அனைத்துமே ஸோ நீங்களே வந்து சரி செய்து கொள்ளலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து பண்ணக்கூடாது, நீங்களே செஞ்சுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கதவு லாக் அல்லது ஜன்னல் கண்ணாடிகள் வந்து உடைந்தால் அதை நீங்கள் தான் சரி செய்ய வேண்டும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கழிவுநீர் பைப் உடைப்பு ஏற்படுவது பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தும் கழிவுகளை வந்து ஸோ நாம் தான் வந்து செய்த அனைத்துமே சுத்தம் செய்யணும். ஸோ அது ஓனர்களுக்கு எந்த ஒரு சம்மந்தம் வந்து கிடையாது அப்படின்றத இப்போ சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து உதாரணமாக உங்களுடைய குழந்தைகள் வந்து சுவரை வந்து பழுதாக்கினாலோ அல்லது ஏதானும் ஒரு பொருட்களை வந்து உடைத்தாலோ அதற்கு ஸோ வாடிக்கையாளர்களாக இதில் வந்து பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வீட்டு ஓனர்களுக்கும் ஸோ வாடிக்கையாளர்களுக்குமே இருப்பதற்கும் சண்டை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், 3 விதமான முக்கிய அறிவிப்புகளை இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் புதுசாக வீட்டுக்கு குடியிருக்கும் போது அங்கு என்ன டேமேஜ் வந்து இருக்குது அப்படின்றத ஃபோட்டோ அல்லது வீடியோ எடுத்து உங்களுடைய ஓனருக்கு வந்து ஸோ அனுப்பிடுங்க. ஸோ அது எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஸோ இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பைப்பில் ஸோ லீக் ஏதாச்சும் வந்து இருந்தது அப்படின்னா ஸோ ஓனர்கள் தகவல் வந்து கொடுங்க. லேட்டாக பண்ணி ஸோ வீடு வீணாகணும், அதற்கு உங்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓனர் வந்து கேள்வி கேட்கலாம். எதனா பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் பைப் உடைந்தது அப்படி வீட்டுக்கு எதனா சேதம் அடிப்பட்டது அப்படின்னா ஸோ ஓனர்கள் வந்து கேள்விகள் வந்து ஸோ கேட்கலாம் அப்படின்னு தான் அவங்களுக்கு அதிகாரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே சொந்த காசில் பெரிய ரிப்போர் ஏதாச்சும் வந்து பார்த்தாலோ அதை வாடகையிலிருந்து கழித்து கொண்டு ஸோ நீங்கள் வந்து அமௌண்ட்டை மீதி இருக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து ஸோ கொடுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படின்னா மெசேஜ் மூலமாக நீங்கள் வந்து கொடுங்க. எந்த ஒரு ரிப்போர்ட் பண்ணாலுமே மெசேஜ் மூலமாக நீங்கள் வந்து ஸோ பண்ணிவிடுங்க. இதனால தான் பார்த்தீங்கன்னா எவிடன்ஸாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்றத வந்து வாய் வார்த்தையாக நீங்கள் வந்து பேசிக்கொள்ளாமல் ஸோ எவிடன்ஸ் வந்து வைத்து ஸோ அனைத்துமே நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்றத தான் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அனைவருக்குமே ஸோ அறிவித்திருக்காங்க. ஸோ ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த தகவல் உங்களுக்கு அனைவருமே இந்த வாடகை வீட்டில் குடியிருப்பவர்களுக்கும் ஒரு முக்கிய மகிழ்ச்சியான அறிவிப்பு தான். இருந்தாலுமே ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதங்களுக்கு 6 முதல் 10 மாதங்கள் வரையான வாடகை தொகை வந்து பார்த்தீங்கன்னா முன்பணமாக கேட்டிருந்த நிலையில் இப்போ புதிய விதியின் அடிப்படையில் 2 மாதத்துக்கு வாடகை தொகை வந்து மட்டுமே முன்பணம் வந்து வாங்க வேண்டும். ஸோ வணிக நோக்கத்தின் அடிப்படையில் கடைகள் அல்லது அலுவலகத்திற்கு 6 மாத வாடகை வரை முன்பணமாகவும் பெறலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம் வாடகை வரை முன்பணமாக பெறலாம். வாடகைதாரர்கள் வீட்டை காலி செய்யும் போது தோராயமாக கட்டணங்கள் வந்து தவிர்த்து மீதி தொகை வந்து ஸோ நியாயமான முறையில் திரும்பி தர வேண்டும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்திட்டு 60 நாட்களுக்குள்ள உள்ளூர் வாடகை வந்து அதிகார அமைப்பில் பதிவு செய்து கட்டாயமாக்கப்பட்டு ஸோ வருகிறது. இதற்கான டிஜிட்டல் தளத்தில் ஸோ உருவாக்கப்பட்ட ஒரு நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா இந்த முன்பணம் வழங்குதலுமே பார்த்தீங்கன்னா மாற்றத்தை ஸோ கொண்டு வந்திருக்காங்க. சில முன்னதாக வாடிக்கையாளர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதனா பிரச்சனைகள் வந்து காலி செய்யணும் அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு அவங்க வீட்டுக்கு வந்து செல்கிறீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தெரிவித்து தான் நீங்கள் அவங்களுடைய வீட்டுக்கே வந்து போக முடியும் அப்படின்றத வந்து இப்போ புதிய விதிமுறைகளை கொண்டு வந்திருக்காங்க. சிறப்பு வாடகை நீதிமன்றங்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதே சமயம் வீட்டில் கட்டமைப்பு சார்ந்த பெரிய பழுதுகளை வந்து பைப்பு வெல்டிங் அதே மாதிரி சுவர்களிலிருந்து நீர்க்கசிவு வீட்டு உரிமையாளர் சரி செய்ய வேண்டும். சிறு பழுதுகளை வாடிக்கைதாரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீதிமன்றமே வந்து சட்டத்தில் ஸோ கொண்டு வந்திருக்காங்க. அதிரடி சட்டம் கிடையாது என்று அறிவுறுத்தக்கூடிய நிலையில் ஸோ அனைவருமே தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஸோ அறிவிப்பு தான். சரி, ஓகே, எனக்கான அப்டேட் வந்து இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.